Hi friends, welcome to Showing Moon. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட்ஸுக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிறது வந்து அந்த சிஸ்டரோட மெஷர்மெண்ட்ஸு. நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு இன்றைக்கி நான் போடுற பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சார்ட்டில் போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சார்ட்டில் போட வேண்டாம், டேரெக்டாக கிளாத்லேயே நான் அந்த மாதிரி போட்டு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து நல்ல ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மேலே வந்து மார்ஜின் விடணும். அந்த மார்ஜினை விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஸ்லீவோட லென்த் வந்து அவங்க 4.5 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து 4.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி அதையும் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து கீழே மார்ஜின் வந்து நம்ம விடணும். அதாவது நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ச் விட்டால் போதும். சிங்கிள் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் வந்து விடுங்க. விட்டு நீங்கள் அதே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து செஸ்ட்டு மெஷர்மெண்ட் தேவை. இது வந்து உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து செஸ்ட் டிவைடட் பை 10 அதான் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து 35 கொடுத்துருக்காங்க. 35 டிவைட் பை 10 போட்டால் 3.5 கிடைக்கும். ஸோ இந்த 3.5 தான் உங்களோட கேப் ஹைட்டு. பட் நீங்கள் வந்து ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் ஹைட் வந்து 4.5 இருக்குது. அதுலேருந்து உங்களோட கேப் ஹைட் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மினிமம் 2ஆவது இருக்கணும். பட் 1 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் 3.5 வந்து வைக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் வச்சுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவோட ஹைட் 5 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கீழே இருந்து மினிமம் 2 இன்ச் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 3 வரும். சரிங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா படி 3.5 கிடச்சிது. பட் நம்ம வந்து இங்கே எவ்வளோ தான் வச்சுருக்கோம், 3 தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதே வந்து நீங்கள் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைசப் ரவுண்டு, அதாவது வந்து அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் பைசப் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 14 வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 7 கிடைக்கும். ஸோ இந்த 7 வந்து நீங்கள் இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த பைசப்போட அளவு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஆம்ஹோல் ரவுண்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கிடச்சிரும். அதுக்கடுத்து 7 மார்க் பண்ணதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் விடணும். இந்த 1.5 இன்ச்சுங்கிறது வந்து நீங்கள் பேக் பார்ட்டில் வந்து நீங்கள் சைடில் பிரித்து விட்றதுக்காக நீங்கள் எவ்வளோ துணி விடுறீங்களோ அந்த அளவு தான் இங்கே விடணும். அங்கே 1.5 விட்டுருந்தா இங்கே 1.5 விடணும். அங்கே 1 விட்டுருந்தா இங்கே 1 தான் விடணும். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து 7.5 வந்து கிடைக்கிது. இப்போ நம்மளோட ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 8 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து 8 வரணும். பட் நீங்கள் மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து 7.25 வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த கிராஸ் பார்த்தா நமக்கு 7.5 இருக்குங்களா. ஸோ நம்ம வளையும் போது நமக்கு வந்து 7.25 வரணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம ஆம்ஹோல் வந்து 16 வந்து கரெக்டாக வரும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து 7.5 இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த 7.5ல் சென்டர் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்து அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். 7.5ல் சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு 3.25 வருது. ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வளைவு வரையணும் இல்லையா, கை வளைவு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணது வந்து பின் கைக்கு, 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணது வந்து முன் கைக்கு. ஓகேங்களா. அடுத்து சென்டர்லேருந்து ஒரு 1.25க்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளவுஸ் சைஸுக்குமே நம்ம வந்து 1.25 தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளைவாக வரையணும். இப்போ நம்ம வந்து பைசப் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா. அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் இந்த டாட் 3 டாட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வளைவாக கை வரைஞ்சிடலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே நீங்கள் வந்து பேட்டர்ன் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்கெட்சில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக அப்படியே வளைவாக கொண்டு வந்து அந்த 1/2 இன்ச்சில் நிப்பாட்டி அப்படியே 1.25 இன்ச் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் போய் முடிச்சிடணும் நீங்கள். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து பேக் வளைவை வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்து இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆம்ஹோல் வந்து 16 2ஆக டிவைட் பண்ண 8 வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் 7.25க்கு மார்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8 இன்ச் வந்துடும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் 7.25 வருதான்னு பார்க்கணும்.
வரைஞ்சிருக்கோம். கரெக்டாக அந்த 7 இன்ச் முடிகிற இடத்துல உங்களுக்கு வந்து 7.25 வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வளைவு வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு கிடச்சிரும். அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வரையணும். அதுவும் அதே போல் தான் நம்ம 1 இன்ச் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து லைட்டாக உள்ளே வரைஞ்சி கொண்டு போய் அந்த 1/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா சென்டரில், அதை டச் பண்ணி அந்த 1.25 இன்ச்சில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வளைவாக வரையணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதே வந்து ஸ்கெட்சில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப உள்ள வளைவாக கொண்டு போகக்கூடாது. சும்மா லைட்டாக நீங்கள் வந்து அந்த பெண்ட் எடுத்தால் போதும். சரிங்களா? அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வரைஞ்சாச்சு. இப்போ அதே போல் நம்ம ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம 7.25 வருதான்னு சொல்லி நம்ம அளந்து பார்க்கணும். ஸோ அந்த வளைவு நீங்கள் வரைஞ்சிங்க இல்லையா, அந்த வளைவு ஷேப்புக்கே நீங்கள் வந்து டேப்பை திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பைசப் ரவுண்ட் 7 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடம் முடியும் போது உங்களுக்கு 7.25 வரும். இதில் 7.25 வந்துருச்சு. ஸோ நம்ம 2 வளைவுமே வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு பேட்டர்ன் போடும்போது கை வளைவு வந்து இப்படி தான் வரையணும். அதுக்கடுத்து வந்து கையோட சுற்றளவு, அதாவது ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 11.5 சொல்லியிருக்காங்க. ஸோ 11.5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5.25 கிடைக்கும். ஸோ 5.25 மார்க் பண்ணிவிட்டு அது கூட 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 5.25 இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் உங்களோட கை சுற்றளவு எவ்வளவோ அந்தளவு நீங்கள் இங்கே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே 1.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதே போல் கீழே வந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் வந்து விடணும். விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிராஸாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லீவ் பேட்டர்னுக்காக யாரோட வீடியோவும் பார்க்கவே மாட்டீங்க. நான் இதில் இருக்க எல்லா தெளிவான விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இவ்வளோ தான். ஸோ இதே போல் நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்குக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டோட கை வளைவு வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஸ்லீவ் பேட்டர்னுக்கு வந்து எல்லார் வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. யாராவது ஒருத்தரோட வீடியோவை வந்து நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் டவுட்டே வராது. ஸோ எந்த மாதிரியான அளவுகள் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டுருவீங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, இது வந்து பேக், இது வந்து சென்டர். ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் வந்து இங்கே நாட்ச் போட்டுக்கோங்க. நாட்ச் போட்டிங்கன்னா தான் 2 பக்கத்துலேயும் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு துணி வந்து மடித்து அடிக்கணும் அப்படிங்கிறது. அவ்வளோதான். இது மடித்து அடிச்சிட்டிங்கன்னா இது உங்களோட ஸ்லீவ் ஹைட்டாக இருக்கும். இங்கேயும் வந்து நீங்கள் நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 2 பக்கமும் ஒரே அளவில் நீங்கள் வந்து தையல் போடுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம போட்டாச்சு. சப்போஸ் உங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ இந்த பைசப் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளைவு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.